வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. குரு பெயர்ச்சி பலன்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சில பொது தகவல்கள் குருவை பற்றி பார்ப்போம். குரு பகவான் அப்படிங்கிறவரை நம்ம தனகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவருக்கு புத்திரகாரகன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. ராசி மண்டலத்தில் தனுசு, மீனம் இது அவருடைய சொந்த வீடு. இவருடைய வியாழ பகவான் நம்ம சொல்லக்கூடிய குரு பகவான் இவருடைய அதிதேவதை தட்சிணாமூர்த்தி. கிழமைகளில் வியாழக்கிழமை, தானியத்தில் கொண்டக்கடலை, சமைத்துக்களில் அரசங்குச்சி, மலர்களில் முல்லை மலர் அவருக்கு ரொம்ப பிடித்தமான மலர். முல்லை மலரை அவருக்கு வைத்து அவரை தரிசிப்பவர்களுக்கு எல்லா பலனையும் செய்கிறார். முத்துசாமி தீட்சிதர் இவருக்கு பாடல் இயற்றியிருக்கார். அவர் முத்துசாமி தீட்சிதர் குரு பகவானுக்காக இயற்றப்பட்ட ஒரு பாட்டு அட்டானா ராகத்தில் இருக்கு. அப்போ குரு பகவானுக்கு அட்டானா ராகம். அப்போது இதெல்லாம் குரு பகவானுடைய சில விஷயங்கள். குரு பகவான் உச்சமாகிற வீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது கடகம். அந்த இடத்துக்கு வரும்போது அவருக்கு பலமாக வேலை செய்வார். கடகத்துக்கு வரும்போது நீச்சமாகிற வீடு மகரம். இப்போ நம்ம இந்த குரு பயிற்சி பேசுகிறோம் இல்லையா, இப்போ குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வர்றார். இப்போ இந்த கடகத்துக்கு வர்றது எப்பயுமே நம்ம 2 முறை, அதாவது 2 விதமான பஞ்சாங்கங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம். கோயில்களில் வாக்கிய முறையும், ஜோதிடர்கள் திருக்கணித முறை பஞ்சாங்கத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அதில் கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய நாளை தான் குரு பயிற்சின்னு சொல்லி ஆலங்குடி இந்த மாதிரி முக்கியமான குருஸ்தலங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு குரு பயிற்சிக்கான யாகங்கள், ஹோமங்கள், விசேஷ பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அதில் நம்ம இப்போ வாக்கியப்படி எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி வைகாசி 12 26/5/2020 அன்னைக்கு 26 அன்று பகல் 11 மணிக்கு மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு குரு பகவான் பிரவேசிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த வாட்டி என்னன்னா 5 மாதம் தான் குரு பகவான் கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆடுறாரு. ஐப்பசி 3ஆம் தேதி 20/10/2026 அன்று குரு பகவான் மாலை 4:36 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆடுறார். இது வாக்கியப்படி. இதே திருக்கணிதப்படி வைகாசி 18 1/6/2026 அன்று குரு பகவான் பிற்பகல் 1:50 அளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதே மாதிரி கடகத்தில் இருந்து திரும்பியும் அவர் சிம்மத்துக்கு போகிறார் இல்லையா. ஐப்பசி 14 31/10/2026 அன்று மதியம் 12:02 அளவில் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிடுறார். இது ரெண்டுக்கும் ஒரு 10 நாள் இல்லை 5 நாள் அந்த அளவு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த குரு பகவான் இந்த வாட்டி வழக்கத்துக்கு மாறாக 5 மாதம் மட்டும்தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நம்ம வேற விதமாக பார்க்கணும்னா இந்த வாட்டி குரு சிம்மத்துக்கு போய் வக்ரமாய் திருப்பி கடகத்துக்கு வர்றாரு. அது ஒரு நிகழ்வும் இருக்குது. அதை நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் கடகத்துக்கு வந்தா அப்படின்னா, குரு பகவானுக்கான உலோகம் தங்கம். அப்போது தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச நினைவுக்கு நீங்கள் எல்லாரும் சுதந்திர இந்தியாவை பார்த்ததுக்கப்புறம் தங்கம் விலை என்றைக்குமே ஏறிட்டு தான் இருந்திருக்கே தவிர இறங்கு முகமாக போனது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக தங்கத்தை பற்றின ஒரு பேச்சு அடிபடும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கு உதாரணமாக தான் இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணாதீங்கன்னு பாரத பிரதமர் சொல்லியிருக்கார். ஏன்னா இது வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால தங்கத்தில் முதலீடு பண்ணாதீங்க அப்படிங்கிறார். அப்போது எதனால் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆதாரபூர்வமான சில விஷயங்களெல்லாம் எடுத்தால் தான் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியும். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் வெளியே வருது அப்படின்னா,
குரு பகவான் வந்து தன்னுடைய செயலை 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே காட்ட ஆரம்பிச்சிடுவார். ஒரு வீட்டுக்கு அவர் டிரான்சிட் ஆக போகிறாரு, பயிற்சி ஆக போகிறார். பயிற்சினா ஒரு கட்டத்தை விட்டு இன்னொரு கட்டத்துக்கு போகிறது, ஒரு பாவத்திலேருந்து இன்னொரு பாவத்துக்கு போகிறது. இப்போ மிதுனத்தில் இருந்து அவர் கடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த செயல்களை ஆரம்பிச்சிருவார். அப்போது இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, குரு உச்சமாகிற வீடு அது. உச்சமாகும்போது தங்கத்தோட விலை குறையணும். ஆனால் நம்மளுடைய பொருளாதார நிலைமையை வச்சு பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக குறையாது. அப்போது அந்த இடத்துலையாவது அது அப்படியே நிற்கணும் தங்கம். ஆனால் இப்போ என்ன நிலைமை, நமக்கு போர் பதட்டம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் காரணமாக ஒரு ஏற்ற இறக்கத்தை சந்திப்போம். முதலீட்டாளர்கள் பெருசாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது. அப்போது இந்த விஷயந்தான் நம்ம இங்கே நோட் பண்ணணும். இப்போ ஒரு விவசாயம் நல்லா சிறந்து விளங்குது, விவசாயத்துக்கான ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கிரகம் உச்சமாகுது. உச்சமாகிற நேரம் விவசாய பொருள் நல்லா விளைஞ்சிருச்சு. ஒரு கத்திரிக்காய் ஒரு தோட்டத்தில் அதிகப்படியாக விளைஞ்சிருச்சு, கூடையாக விளையுது. அப்போ ஒரு கூடை 10 ரூபான்னு விற்க ஆரம்பிச்சிருவாங்க விவசாயி. அப்போ விவசாயிக்கு அது லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத விட அந்த பொருளுடைய உற்பத்தி அதிகமாகும் போது விலை குறைஞ்சிருது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த கத்திரிக்காய்க்கு ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு கூடை இல்லை ஒரு கிலோ 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா எவ்வளவு சொன்னாலும் வாங்கக்கூடிய நிலைமை ஒன்று உண்டாகும். அப்போ இங்கே டிமாண்டு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி ஒரு கிரகம் அங்கே பலமாகும் போது அதோடைய தன்மையில் வந்து எங்கேயோ ஒரு மாற்றத்தையோ ஒரு ஏற்றத்தையோ சந்திக்கலாம், அல்லது இறக்கத்தை சந்திக்கலாம். இந்த மாதிரி விலை ஏற்றம் வரத்தான் செய்யுங்கிறது நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சாலும் இப்பொழுது நம்ம வாங்க வேண்டாம்னு ஒரு டாக் நமக்கு இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ ஹைலைட். சரி, இப்போ நம்ம பொதுமக்கள் நம்ம எல்லாருக்கும் பாரத திருநாட்டில் நம்ம எல்லாரும் இருக்கோம். பொதுவாக இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த சுதந்திர நாள் நமக்கு தெரியணும். 15/8/1947 அன்னைக்கு நள்ளிரவு நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது. அப்போ நமக்கு வந்து கடக ராசி பூச நட்சத்திரத்தில் அன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரனோடு போய் உட்கார்றார். லக்னத்திலேயே ராகு, 7ல் கேது, 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி. குரு அன்னைக்கு வந்து சுக்கிரனுடைய வீடான துலாத்தில் இருந்தார். இது வந்து சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு இருந்த சாட்டு. லக்னத்தில் ராகு, 7ல் கேது. இந்த 7ஆம் இடத்துக்கு கேது இருந்தாலே இது வந்து நம்ம நாடு, பாரத நாடு வந்து ஒரு ஆன்மீக நாடு. அப்போது ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. கோயில் குளங்கள் எல்லா இடத்துலையும் கூட்டம் மக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை மாற்றவே முடியாது. அதுதான் நம்மளுடைய பாரத தேசத்துடைய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த சுதந்திரம் கிடைச்ச நாளும் அப்படி தான் சொல்லுது. லக்னத்தில் ராகு, இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சமாகிற வீடு, நீச்சமாகிற வீடுலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதில் ராகுவுக்கு உச்சமாகுது அப்படிங்கிற ஒரு கணக்கும் அங்கே உண்டு. இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்துல அந்த சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு இருக்கும். அது ஒரு நல்ல அமைப்பு. 2 கூடையவன் 3ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்குது. இப்போ பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க சுய முயற்சியால் முன்னுக்கு வந்த ஒரு நாடு. அதுவும் இல்லாத இந்த சந்திரன், சனி அங்கே இருக்கிறதுனால விவசாயம் அப்படிங்கிறது அங்கே முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாரத நாட்டில் உற்பத்தி, விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது இங்கே தெள்ள தெளிவாக தெரியுது. சுய முயற்சியில் முன்னுக்கு வரக்கூடிய நாடு, எல்லா விஷயத்துலையும் அவங்க இப்போ பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்போ அந்த 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கடக ராசிக்குள் இப்போ குரு வரார். இப்போ இதுவும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த குரு பகவான் தனது 5வது பார்வையாக அவர் பார்க்கறது விருச்சகம் அப்படிங்கிற இடம். அப்போ இந்த விருச்சகம் அதுக்கப்புறம் அவர் வந்து மகரத்தை பார்ப்பார். மகரத்தில் இருந்து அதுக்கப்புறம் அடுத்து அவருடைய பார்வை மீனத்தில் விடும். அப்போ இந்த இடங்கள் எல்லாமே வந்து சுபிட்சம் பெறும்.
அப்போ இப்போ வந்து இந்த 5 மாத காலத்தில் முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் நடந்தே தரும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடந்தாலும் சரி, கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஆகிற மாதிரியான ஏதோ பெரிய நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது நல்ல விஷயமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான செய்தி. இது வந்து பாரத தேசத்துக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு, அவர் கடகத்தில் வந்து உச்சமாகும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பாரத தேசத்துக்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பல நாடுகளுக்கு மத்தியில் நம்ம நாட்டை பற்றின டாக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய இது நேரம். தனிப்பட்ட நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவாக போட போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி கடகத்தில் குரு பகவான் உச்சமாகி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோ வரப்போகுது. அனைவரும் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.